டெல்டா மாவட்டங்கள் உள்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 21ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, மல்லியம், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் மாலை முதலே விட்டு விட்டு மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் காலை முதலே விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. இரவு 8 மணிக்கு மேல் சுமார் 3 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திருவாரூர், நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி உள்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டியது. தற்போது பெய்து வரும் மழை சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு உதவும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதேபோல கடலூர், பொன்னேரி, உளுந்தூர்பேட்டை, கும்பகோணம், தேனி மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.